ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதோ வந்தே பகவந்தௌ புனः புனः ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। அதையும் சொல்லுங்கம்மா. आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणचक्षुः श्रोत्रं मतो बलम् इन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्म उपनिषदम् माहं ब्रह्म निराकुर्याम् मामा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु तदात्मनि निरते य उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ओम शांति शांति शांति। ओम शांति शांति शांति। மகோபனிஷத்து இரண்டாவது அத்தியாயம் த்விதீயோ அத்தியாயः. இதில் ஒரு சின்ன கதை வருது. இதை பார்த்தோமா சுகர் முனியை பற்றி? இல்லை இல்லையா? சுகர் என பெயர் பெற்ற மகா தேஜஸ்வி சொரூப ஆனந்தத்தில் திளைப்பவர் அப்படின்னு சுகரை பற்றி சொல்கிறாங்க. சுகோ நாம மகாதேஜோ சொரூப ஆனந்த தத்பரக. இந்த சுகர் என்ற ஒரு மகா முனி மகா தேஜஸ்வி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தேஜஸ்னா ஒளி, இன்னும் அர்த்தம் எடுத்துக்காம ஞான பிரகாசம். ஞான பிரகாசம் அப்படின்னா ஆத்மான்னு அர்த்தம் கிடையாது, அந்த கரணத்தில் இருக்கிற பிரகாசம். அதனால் ஒரு மகா தேஜஸ்வி அப்படி. ஆத்மாவுக்கு தேஜஸ்லாம் சொல்லக்கூடாது. தேஜஸ்ங்கிறது ஏன் சொல்கிறேன்னா, உண்மையாகவே ஒளி இல்லாத ஒரு பொருள் இந்த அந்த கரணம், அதுக்கு ஒளி வந்துடுது. அதனால் அவர் மகா தேஜஸ்வி அப்படின்னு சொல்கிறார். அந்த சுகர் யாருடைய மகன்? வியாசருடைய மகன். அவருக்கு கிளி மாதிரி மூக்கு இருக்கவெல்லாம் புராணத்தில் சொல்கிறாங்க. சுகோ நாம, சுகர் என்று பெயருடைய மகாதேஜோ, அந்த கரணத்திலே சத்துவ பிரதானமாக இருப்பவர், தமோகுணத்தையும் ரஜோகுணத்தையும் வென்று சத்துவகுணத்தில் எப்பொழுதும் இறந்திருப்பவர். அவரிடம் இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள் எதுவும் இல்லை, எந்த கிலேஷங்களும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் தெள்ள தெளிவாக பிரகாசமாக எப்பொழுதும் ஆனந்தமாக ஒரு சமாதியில் இருக்கிறது, சமாதானமாக நிலையில் இருக்கிறது. இறங்குறதும் இல்லை, ஏறதும் இல்லை, தடுமாறுறதில்லை, எதுவும் இல்லை. இப்போ அது பேர் சமாதி. இது தியானத்தின் மூலம் ஒருத்தர் சமாதி அடைகிறாங்க. இவர் ஞானத்தின் மூலம் சமாதி அடைகிறார். தியானத்தின் மூலம் ஒரு சம மனசை சித்தத்தை கொண்டு வரலாம். ஆனால் மறுபடியும் சுற்றுச்சூழல்னால அது மேலும் கீழும் இறங்கும், தராசை ஆடிக்கிட்டே இருக்கும். மறுபடியும் அதை கெட்டியாக பிடிக்கணும். அந்த முள்ளை பிடிச்சிக்கிட்டோம்னா ஆடாமல் இருக்கும். அப்புறம் ரெண்டு பக்கம் எடையை வச்சுட்டு முள்ளை திறப்பாங்க, விட்ட உடனே இறங்கும். இப்போ பிடிச்சி வைக்கிற மாதிரி இருந்தது தான் தியானம். திறந்து விட்ட உடனே முள் அப்படியே நின்றுடுச்சுன்னா கரெக்ட் வெயிட் போட்டாங்கன்னு அர்த்தம். போடலைன்னா அது எப்பவுமே நமக்கு தெரியாது. ஒரே ஒரு அரிசி அதிகமாக இருந்தால் கூட ஒரு பக்கம் இறங்கிடும்.
இது பேர் சமாதி. இந்த சமாதியிலேயே அவர் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு நிலையை ரிதம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அது உணரணுங்கிறதுக்காக இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறார். ரிதம்பரனாக இருக்கிறார், மகா தேஜஸ்வியாக இருக்கிறார். ரிதம்னால் சத்தியம், சத்துவம், அதுவே பரமாக அதே நிலையாக இருக்கிறார். ரிதம்பரம். அப்படிப்பட்டவர் எப்படி இருக்கிறாருன்னா ஆனந்தமாக இருக்கிறாரு. ஸ்வரூப ஆனந்த தத்பரக, தன்னுடைய உண்மை நானிலேயே அவர் இருந்து கொண்டிருக்கிறார். உளவியல் நானுக்கு அவர் இறங்குவதே இல்லை. அந்த தொடர்பு உண்மை நானிலேயே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உளவியல் நானாக அவர் இருப்பதில்லை. அந்த உளவியல் நான் எப்படி இருக்குது? இப்போ ரிதம்பரமாக மகா தேஜஸாக இருக்கிறது. இப்போ ஒரு வார்த்தையில் ஒரு பிரம்மஞானியை ஒவ்வொரு உபநிஷத்தும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுது. எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. மகாதேஜோன்னு சொல்லுது, ஸ்வரூபானந்தம்னு சொல்லுது. இதிலேருந்து சுகரனுடைய நிலையை பார்க்குறீங்க. எப்படி இவர் இருந்தார்? பிறந்த உடனேயே அம்முனி புங்கவர் எது சத்தியமான பொருளோ அதை அடைந்தாராக விளங்கினார். ஜாத மாத்திரேன முனிராட் யத் சத்தியம் தத் அவாப்தவான். இந்த முனிராட், சாம்ராட்டுங்கிறாங்கல்ல, சாம்ராஜ்யத்தை பிடிச்சவர் சாம்ராட்டுங்கிறார். இவர் வந்து முனிராட். அது ஏன்னா முனிராட்டுங்கிறான்னா, முனின்னா மனம், மனதை சலனம் இல்லாமல் வைத்தவர். அவர் கண் திறக்கும், ஆனால் மனசு சலனப்படாது. காதில் சத்தம் கேட்கும், மனம் சலனப்படாது. முன்னெல்லாம் சாதாரண மனிதனுக்கு கண் ஒன்று பாய்ச்சுன்னா மண் சலனம் பண்ணும். அந்த இந்திரிய பிரவருத்தி வந்துன்னா மன பிரவருத்தியாக வந்துடும். ரெண்டுமே கனெக்டடாக இருக்குது. கண் அதை பார்த்த உடனே மனசு அது இதுன்னு எடை போட்டுரும். சத்தம் கேட்ட உடனே ஏதோ பொருள் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணும். எந்நேரமும் அதுக்கு ஒரு பிரவருத்தியில் தான் இருக்குது. அப்போது இந்திரியங்கள் பிரவருத்தியில் இருந்தாலும் அந்த கரணம் அதோடு பிரவருத்தி இல்லாமல் இருக்கிறது. யாருக்கு? முனி. அவன் பேர் மனனசீலன். மனம் வந்து சீலமாயிடுச்சு, தூய்மையாயிடுச்சு, சத்துவ பிரதானம் ஆயிடுச்சு, மகா தேஜஸ்வி ஆயிடுச்சு. அதனால் அவர் பேர் முனிராட், மனதை வென்றவர். அவர் யத் சத்தியம் தத் அவாப்தவான், எது உண்மையோ அதை அடைந்தவராக இருக்கிறார். எது உண்மை? நம்ம 4 மணிக்கு பேசுனதில் உளவியல் நானை விட்டு உண்மை நானை கண்டுபிடித்தவர். அதனால தான் தத் ஆப்தவான். யத் சத்தியம், எது உண்மையோ, எது தன்னில் உண்மையோ, எது இயங்காததோ, எது இயங்குவதோ, இதை கண்டுபிடிச்சிட்டார். இயங்குவது எப்பவுமே உளவியல் நான், இயங்காதது எது? உண்மை நான். 2 நான் இல்லைங்க. இயங்குவது இயங்காததாக இருக்கிறது, இயங்காதது இயங்குவது போல தெரியுது. பிராந்தினால. அனாதிகால சம்பந்தம் கிடையாது. அனாதிகால அவித்யாவால், அறியாமைனால. ஆனால் இவர் ஜாத மாத்திரேன, பிறந்த போதே இந்த அவித்யா இல்லை அவருக்கு. அது எதுக்கு பிறந்தாருன்னே தெரியும். அவித்யா தானே பிறக்க வைக்குது. ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால அவர் சரீரத்தை மாற்றிட்டார். ஞானம் அப்படியே இருக்குது. ஏன் சரீரம் கொடுத்தாங்க? ஏன் அந்த காரணம் ஒரு சரீரத்தை இந்த பிறவியில் எடுத்துக்கிச்சு? ஒரு ஸ்தூல சரீரம் எடுத்துக்கிச்சு. நமக்கெல்லாம் உண்மையை சொல்கிறதுக்கு தான். நானும் பிறக்கிறேன் பார், நீ எதுக்கு நீ இனிமேல் பிறவாவரம் வேணும் அப்படின்லாம் கேட்குற? பிறந்த என்ன கரைஞ்சி போச்சு? ஜாத மாத்திரேன அவாப்தவான் யத் சத்தியம் தத் முனி விராட். அந்த முனிராட் அப்படி இருக்கிறார். அப்புறம் மாற்றற்ற மதிமானாகி அவர் ஒரு சமயம் மேருமலையில் இருக்கின்ற தந்தையான கிருஷ்ண துவைபாயனரை பின்வருமாறு வினறினார். அவங்க அப்பா தான். இது எப்படி சொல்லுது பார்க்கலாம். ஏகதா சஹ
அமல பிரஜா अमलप्रज्ञा மேரோ मेरो ஏகாந்த एकान्त சம்ஸ்திதः. संस्थितः ஒரு முறை அவர் அமலப்பிரஜனாக மேருமலையில் ஏகாந்தமாக அமர்ந்து கொண்டிருக்கின்ற, இந்த பேர் அதில் இல்லை, இவர் எழுதியிருக்கிறார். துவைபாயனரை கேட்கிறார். ஏகதானா ஒரு முறை, ஒரு சமயம். அப்புறம் என்னன்னு பார்ப்போம். இந்த சம்சார ஆடம்பரம் எப்படி தோன்றுகிறது? தந்தையான துவாயம்பயனர் கேட்குறாரு. கிருஷ்ண துவைபாயனர் என்ன கேட்குறாரு? இந்த சம்சாரம் எப்படிங்க வருது அப்படின்னு இவர் கேட்குறாரு. ஏன்னா அவருக்கு நிச்சயம் அந்த கேள்வி வரக்கும். அவர் பிறக்கும்போதே சமசித்தத்தில் இருக்கிறார். சமச்சித்தம் அதுதான் சமாதி. சமபுத்தி சமாதி, சமச்சித்தம் சமச்சித்தத்துவம் அப்படின்னு பகவான் சொல்கிறார். அது யோகம் உச்சதே அப்படிங்கிறார். யோகத்தின் மூலம் நீ இந்த சமச்சித்தத்தை அடையலாம். அதனால் யோகத்தை அவர் சொல்கிறார். ஞானத்து மூலம் அடையலாம். சாங்கியானாம் ஞான யோகினாம், ஞானத்தில் தலைப்பவர்களுக்கு அதை நீங்கள் சாங்கிய முறையில் நீங்கள் சமச்சித்தத்தை அடையுங்கள். சாங்கியம்னா என்ன? இந்த விசாரணை, புருஷன் எது பிரகிருதி எது அப்படின்னு. சமச்சித்தத்தை எனக்கு அப்படிலாம் பண்ண முடியாதுங்க, எனக்கு ஆகப்பட்ட வேலை இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, வீடு இருக்குதுன்னா நீ கர்மயோகத்திலே அந்த சமச்சித்தத்தை அடையலாம். இல்லறத்திலும் அடையலாம், துறவரத்திலும் அடையலாம். துறவரம்ங்கிறது சாங்கியானாம், இல்லறம்ங்கிறது கர்மயோகினாம். ரெண்டுக்கும் என்ன கிடைக்க போகுது? சமத்துவம் உச்சதே. யோகம் சமத்துவம். எந்த யோகம்? ஞான யோகம், கர்மயோகம். ரெண்டு யோகமே சமத்துவம் உச்சதே. சமத்துவம் என்று சமத்துவத்தை அடைவுதான் என்று சொல்லப்படுகிறது என்று பகவான். அப்போ ரெண்டு விதமான வாழ்க்கையுமே யார் வேணால் மேற்கொள்ளலாம். இதில் வசதி தாழ்வு என்று கிடையாது. கிடைக்க போகிறது என்ன? சமத்துவம், சமாதி. அந்த சமாதியை யோகத்தில் கிடைக்கிறாங்க, சில பேர் கர்மயோகத்தில் கிடைக்கிறாங்க. இந்த யோகிகள் தியானத்தில் பெறுறாங்க. அது மானச கர்மா. அந்த மனதை அவங்க ஏதோ ஒரு வகையில் கட்டுப்படுத்துகிறாங்க. இந்திரிய நிகிரகம் பண்ணுறாங்க, பிரத்யாகாரம் பண்ணுறாங்க. பிரத்யாகாரம் பண்ணனா இந்திரியங்களுக்குன்னு ஒரு பிரவೃತ್ತಿ இருக்குது. கண்ணு தன் வேலையை செய்யும். நீங்கள் மனம் அமைதியாக இருந்தால் கூட கண்ணு அசையும். ஒரு பொருள் நகர்ந்ததுன்னா அது பார்க்கும். நீங்கள் விரும்பாவிட்டாலும் அது பார்க்கும். நீங்கள் விரும்பாவிட்டாலும் காதில் சப்தம் கேட்கும். நீங்கள் புத்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. திறந்து இருந்தாலே சத்தம்லாம் உள்ளே வந்துட்டே இருக்கும். அது பேர் இந்திரிய பிரவೃತ್ತಿங்க. இந்த இந்திரிய பிரவೃತ್ತಿயை மனதினுடைய பிரவೃತ್ತಿக்கு கொண்டு போகக்கூடாது. இந்திரிய பிரவೃತ್ತಿ நிறுத்துறதுக்கு சில பயிற்சிகள் தேவைப்படுது. அதை தான் பிரத்யாகாரங்கிறோம். அப்புறம் மனதை நிவர்த்தி பண்ணணும், அது குறைக்கணும். அதுக்கு தாரணை. இந்த மாதிரி முறையில் இந்திரியங்களையும் மனதையும் ஒருவன் சமத்துவம் பண்ணுறான், நிலைப்படுத்துகிறான். அந்த நிலையை நாம் சமாதி, அதான யோகத்தினுடைய கடைசி அங்கம். கடைசி அங்கின்னு சொன்னால் கூட அஷ்டாங்கத்தில் கடைசியாக நம்முடைய குறிக்கோள் என்ன? சமாதி. சமாதினா என்ன? சமத்துவ புத்தி, சமச்சித்தத்துவம். சமச்சித்தத்துவம் என்னென்ன? வெறுப்பு வெறுப்பற்ற நிலை, வெற்றியிலும் தோல்வியிலும் சமமாக இருப்பது, சுகத்திலும் துக்கத்திலும் சமமாக இருப்பது, சீதத்திலும் உஷ்ணத்திலும் சமமாக இருப்பது, சீதோஷ்ண சுக துக்கதா. அதில் திதிக்ஷஸ்வ, அது தத் தர்மஸ்ய, அது மாத்ரா ஸ்பர்ஷம். இந்த புலன்களுக்கும் மனசுக்கும் இதுதான் வேலை. அது சுக துக்கத்தில் இருக்கும், சீதோஷ்ணத்தில் இருக்கும். புலன்கள்லாம் சீதோஷ்ணத்தில் இருக்கும், மனசு சுகதுகத்தில் இருக்கும். ரெண்டு சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரத்தை ரெண்டையும் சொல்லிட்டார். ரெண்டும் இப்படிதாண்டா இருக்கும் அப்படின்ற. உன்னுடைய புத்தி எப்படி இருக்கணும்? அது எப்படி போனால் எனக்கு என்ன, சமமாக இருந்துக்கணும். அதனால் சமாஹித புத்தி சமாதி. அவர் பிறந்ததுலேருந்தே சமாதியில் இருப்பதனால, அப்படி எப்படிப்பட்ட சமாதி? அவர் நிர்விகல்ப சமாதியில் இருக்கிறார், ரிதம்பரராக இருக்கிறார், சத்திய வஸ்துலே இருக்கிறார். பிறந்ததுலேருந்து ஸ்வரூப அவஸ்தானம், ததாத்மனி ஸ்வரூப அவஸ்தானம், ஸ்வரூப ஆனந்தத்தில் இருக்கிறார் அவர். அப்படி தானே இருந்து சொல்ல ஆரம்பிக்கும் போதே. அதனால் அவருக்கு ஒரு சந்தேகம், இந்த சம்சாரங்களாம் அது எப்படி இருக்குங்க அப்படின்னு சொல்கிறார்.
சில பேர் கேட்குறாங்க, என்னமோ பிஸாங்கிறாங்களே, அது எப்படி இருக்குங்க அப்படின்னு. அவர் குழந்தையிலேருந்து சாப்பிட்டதே இல்லை. அப்புறம் பார்த்தா அது ஊத்தப்பம் மாதிரி தான் இருக்கு, புளிக்குது. அவர் அமலப்பிரஜனான இருந்து கொண்டு தன் தந்தையிடம் கேட்கிறாரு. பப்ரச்ச பிதரம் பக்தியா கிருஷ்ண துவைபாயனம் முனிம். எப்படி போய் கேட்குறாரா? பிதரம் அப்பாவை, பக்தியா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா எப்படி கேட்கணுன்றது பாருங்க. நம்ம தெருவில் வந்து எந்த தெருவுன்னு கேட்குறோம், எந்த அட்ரஸ் கேட்குறோம், பக்தியாவாக கேட்குறோம். சொந்த அப்பாவாக இருந்தால் கூட ஒரு அல்ப விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் கூட பக்தையா பப்ரச்ச பேசுகிறார், கேட்கிறார். யார? கிருஷ்ண துவைபாயனம் முனிம், முனிவராகிய துவைபாயனரை அவர் கேட்கிறார். சம்சார ஆடம்பரமிதம் கதம் அபியுத்திதம் முனே. ஏ முனிவா, அப்பான்னு கூப்பிடல, டாடி ப்ளீஸ் டெல் மீ அப்படின்லாம் கேட்குது. பக்தியோட முனிவரே சொல்லுங்கள். சம்சார ஆடம்பரம் இதம், சம்சாரம் ஆடம்பரம்னு சொல்கிறாங்களே, அது கதம் எவ்வாறு, அப்யுத்திதம் அடையப்பெற்றது, எப்படி இவனுக்கு வந்தது? எனக்கு தெரியலைங்கப்பா. உனக்கு தெரியாதுடா மவனே, நீ பிறந்ததுலேருந்தே சமச்சித்தத்தில் இருக்கிற, உனக்கு மனசும் பிரயோஜனம் இல்லை, இந்திரியமும் பிரயோஜனம் இல்லை, உடம்பும் பிரயோஜனம் இல்லை, உனக்கு கிளிமுக்கு கொடுத்ததை பற்றி உனக்கு கரையே இல்லை. என்ன மற்றவங்களாம் இருந்தாக்கா பிளாஸ்டிக் சர்ஜரி ஓடி இருப்பாங்க. என்னடா இப்போ இப்படி பெற்று போட்டிருக்கேன், நீ மட்டும் மூக்கு மொழியுமா இருக்கிற அப்படின்னு கேட்கவே இல்லையடா. அப்படிப்பட்டவனாக இருக்கும்போது உனக்கு இந்த மூக்கை பற்றி சம்சாரம்லாம் இல்லை, எந்த சம்சாரமும் இல்லை. மிருகங்களுக்கு கூட அந்த சம்சாரம் இல்லை. கொம்புக்கு கலர் பூசணும், கோணல் மாணலாக இருக்குது, ஒன்று உயரமாக ஒன்று கம்மியாக இருக்குது அப்படின்னு எந்த மாடும் கொம்பை பற்றி கவலைப்பட்டதில்லை, காஸ்மெட்டிக் சர்ஜரிக்கு போகிறதில்ல. அதனால் அந்த கேள்வி கேட்டான். அவர் கேட்குறாரு, எப்படி ஓயும், அது எப்படி தோன்றுகிறது, எப்பொழுது ஓயும், அது யாருடையது, அதன் இயல்பென்ன? அப்போ உளவியல் நானை பற்றி கேட்குறாரு. இப்போ உங்களுக்கு உஷாரா புரியுது பார்த்தீங்களா? அதுக்கு தான். கதம் ச பிரசமம் யாதி கிம்யத் கஸ்ய கதாவதः, அது எப்படி வந்தது, எப்படி கதாவதः அது போய் தீரும், அதனுடைய தன்மை என்ன, அதனுடைய பிரசமம் யாதி, இதெல்லாம் கேட்குறான். அதனுடைய தன்மை என்ன, எப்படி வந்தது, எப்படி போகும்? நமக்காக அந்த குழந்தை அப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறான். பகவான் வியாசர் புத்திரனுடைய இப்படிப்பட்ட நோக்கத்தை அறிந்து புத்திரனிடம் பின்வருமாறு கூறினார். வியாசோ அபி பகவன் புத்வா புத்ராபி பிராயம் ஈத்ரிசம். பிராயம் ஈத்ரிசம்னா இவ்வாறு பதில் சொன்னார். யார்கிட்ட? புத்திரனிடம். புத்வா புத்ராபின்னா அவன் நோக்கத்தை அறிந்து, புத்வானா அறிந்து, புத்ராபி மகனுடைய கேள்வியை அறிந்து, அவர் வியாசோ பகவான் சொல்கிறார், இந்தவாறு பதில் சொல்கிறார். நான் உள்ளபடி அறிய மாட்டேன். அவரும் பெரிய ஆள். நீ பிறக்கும் போதே நான் கிருஷ்ண அவதாரமே, எனக்கும் தெரியாதுடா. முன்ன பின்ன நான் அந்த செத்ததும் கிடையாது, முன்ன பின்ன நான் துன்பப்பட்டதும் கிடையாது, பணம் சேர்த்து கிடையாது, எனக்கு ஆடம்பரமும் தெரியல, இது எப்படி வருதுன்னு எனக்கு தெரியலடா, என்ன போய் கேட்குறியே அப்படின்னு அவரும் சொல்கிறார். நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஞானிகளுக்கும் ஜீவன் முக்தனுக்கும் இனிமேல் சுட்டு போட்டால் கூட அவனுக்கு சம்சாரம்னா என்னன்னு தெரியாது. அதிலே வாழ்ந்தவன் தான்.
அவன் எப்படிடாது வந்தது, அவனுக்கே ஆச்சரியமா இருக்கு. நமக்கு போயிடுச்சு, எப்படி போச்சுன்னு தெரியலையே, எப்படி வந்ததுன்னு தெரியலையே. மறுபடியும் குருநாதர்கிட்ட தான் போய் கேட்கணும், சாமி எப்படி தான் போச்சு அது, நீ எப்படி போச்சு, எனக்கும் தெரியலப்பா. அதனால சங்கரர் சொல்ல அச்சிந்தியா சக்திங்கிறார். இந்த ஞானம் உன்னுடைய அந்த கரணத்தில் இந்த உளவியல் நாளில் ஏதோ ஒரு மேஜிக் பண்ணுதுல. எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி தான் இதுதான் சொல்லுது, ஆனால் ஒருத்தனுக்கு அந்த மேஜிக் ஒர்க் அவுட் ஆகுது. அது காரணம் அவனுடைய சாதன சதுஷ்டயம். இந்த சாதன சதுஷ்டய சம்பன்னர்கள் அவங்களோட புத்தி எப்படியோ மேஜிக் பண்ணிடும். இந்த சாதன சதுஷ்டய சம்பன்னம் இல்லாதவங்களுக்கு 100 உபனிஷத் படித்தா கூட, பல பிறவி படித்தாலும் வர்றதில்லை. இதுக்கு தான் வேதம் எடுத்தவன உபனிஷத் சொல்ல கர்மகாண்டத்தை கொடுக்குது. உன்னை எப்படியாவது சாதன சதுஷ்டய சம்பன்னன் ஆக்கிறதுக்கு முடிவு கட்டிடுச்சு. ஒரு பெரிய சாப்டரே கொடுத்துருக்கு கர்மகாண்டத்தில். செய்து 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 பாரு, வைராகியம் வரட்டும், விவேகம் வரட்டும். நேற்று கூட சுரேஷ் சொன்னார், தன்னுடைய சரித்திரத்தையும் பார்க்கணும், இது வரைக்கும் நடந்த வாழ்க்கையினுடைய சரித்திரத்தையும் பார்க்கணுங்கிறார். அது சரி வரலாறு, மனித குல வரலாறையும் பாரு, உன்னுடைய வரலாறையும் பாரு, 2 வரலாறையும் ஒப்பிட்டு பாரு. ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. மகாபாரதம் நடந்தது இன்றைக்கும் நடக்குது என் வாழ்க்கையில். ராமாயணம் இந்த வாழ்க்கையே ராமாயணமாக இருக்குது. இன்னும் எல்லாருடைய வாழ்க்கையுமே இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்தவருடைய வாழ்க்கைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. மோட்சம் அடைஞ்சவன் தான் உண்மையான ஆள். மீதி பேர் எல்லாருமே ஒன்றுதான். இதில் உயர்வு தாழ்வே கிடையாது. சாம்பிராட்டு, பாடகன், மேல் ஜாதி, கீழ் ஜாதி, மனித ஜாதி, எந்த வித்தியாசமே இல்லை. அவரும் சொல்லிட்டார், என்னால் முடியாதுன்றார். பிருத்யுவாச புனக புத்திரம் ந அகம் ஜானாமி தத்வதஹ. பிருத்யுவாச பதில் சொல்கிறார். பிருத்யுவாச, உவாசனா உங்களுக்கு தெரியுமே, பகவான் உவாச. பிரதி உபாசனா பதில் தருகிறார். புனக அடுத்து, அப்படி புனகன்னா மீண்டும்னா முதல் தடவை பதில் சொல்லிட்டாரா இல்லை, இங்கே புனகன்னா ஒரு வார்த்தை அவங்க கேட்டதுக்காக அடுத்து இவர் சொல்கிறாரு. யாருக்கிட்ட? புத்திரம். புத்திரம்னா மகனிடம், புத்திரன்னா மகன், புத்திரம்னா மகனிடம். நான் அகம் ஜானாமி தத்துவதக. அகம்னா நான், ந ஜானாமி எனக்கும் தெரியாதுப்பா. எப்படி? தத்துவ ரீதியாக தெரியாதுன்னு நான் சுற்றுப்பட்டாலும் எனக்கு அதுக்கு பற்றி ஒன்றுமே தெரியல. சம்சாரங்கிறாங்களே, இந்த உடம்பு சம்சாரங்கிறாங்க, மனசு சம்சாரங்கிறாங்க, உலக சம்சாரங்க, உறவு சம்சாரங்கிறாங்க, சுகதுக்கங்கிறாங்களே, அப்படி எனக்கும் தெரியலப்பா. ஜனகோ நாம பூபாலோ வித்யதே மிதிலாபுரே. எனக்கு தெரிஞ்சு இது கரெக்டாக பதில் சொல்ல ஒருத்தர் இருக்கிறார்ப்பா. மிதிலாபுரின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஜனகோ நாம, ஜனகன்ற பெயருடைய பூபாலன் வித்யதே, ஒரு புவி சக்கரவர்த்தி பூபாலன். பாலகன்னா காப்பாற்றுற, இந்த நாட்டை காப்பாற்றுற ஒரு மகாராஜாவுக்கு பூபாலன் பேர் இருக்கிறார். அவர் இருக்கிறார், அவருக்கு தெரியும். யதாவத் வேத்ய அசௌ வேத்யம் தத்மாஸ் சர்வம் ஆப்யஸ்யசி அப்படின்னு சொல்றார். அவர் என்னெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணுமோ அவர் எல்லாம் அறிவார் அப்படின்னு சொல்றாரு. வேத்ய அசௌ வேத்யம், அசௌ வேத்ய, வேத்யம்னா அறிந்து கொள்ள வேண்டியதெல்லாம். நீ இன்னும் கேள்வி கேட்டல்லப்பா, பெரிய கதையே கேட்குறேன், மனிதகுல சரித்திரத்தையே நீ கேட்குறிய. சம்சாரம் என்ன? மனிதகுல சரித்திரம், நியாண்டர்தால்லேருந்து ஹோமோசேப்பியன் வரைக்கும்
இவன் பட்ட பாடல்லாம் நீ வந்து கேட்குறேன்னா என்னன்னு நான் சொல்வேன். அத்தனையும் ஒருத்தர் வேத்தியம் அறிந்து வைத்திருக்கிறாரப்பா. வேத்திய அசவ், நீ கேட்ட அந்த அறிவை, அசவ் வேத்திய, அந்த அறிவை வேத்தியம் அறிந்திருக்கிறார். யாவத், எவ்வளோ வேணுமோ, தஸ்மாத், எனவே, சர்வம் அவாப்யசி, நீ அவர்கிட்ட போய் எல்லாத்தையும் அடைந்து கொள் அப்படின்னு சொல்கிறார். தந்தையால் இங்கனம் கூறப்பெற்ற சுகர் மேருவிலிருந்து பூதலம் வந்து ஜனகரால் பரிபாலிக்கப்பட்ட விதேக நகருக்கு வந்தார். இது கொஞ்சம் படிப்போம், ஏன்னா இந்த லாங்குவேஜ் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குதுல்ல, உங்களுக்கு பார்ப்போம். பித்ரேத் யுக்தஹ சுகஹ பிரயாத் சுமேரு வசுதாதலம் விதேக நகரீம் பிராப ஜனகேன அபிபாலிதாம். ஜனகரால் அபிபாலிதம் பராமரிக்கப்படுகின்ற விதேக நகரின் பிராப, விதேக நகருக்கு அவர் சென்றார். எங்கிருந்து? சுமேரோ வசுதாதலம், வசுதாதலம் மேரு என்ற இடத்துல வசித்து கொண்டிருந்த இடத்திலிருந்து, பித்தரே யுக்த, அப்பாவால் இவ்வாறு சொல்லப்பட்ட, பித்தரே யுக்தக சுகக, அப்பாவால் இவ்வாறு சொல்லப்பட்ட கேட்கப்பட்ட சுகனானவர், பிரயாத் பிரயாணப்படுகிறான். எங்கிருந்து? சுமேரோ, அங்கிருந்து கீழே போகிறான். எங்கே போனால்? விதேக நகரின் ஜனோக அபிபாலிதம், ஜனகரால் பரிபாலிக்கப்படுகின்ற நகருக்கு சென்றான். அப்புறம் கேட்குறான், என்ன சொல்கிறாரு? சுகருடைய சுபாவத்தை முற்றும் உணர்ந்து கொண்ட ஜனக மன்னர் அவரை தன் முனை முலைக்கு முன்னிலைக்கு வரவழைத்து அவர் ஆனந்த நிலைப்பதைக் கண்டு நமஸ்கரித்தார். உமக்கு என்ன வேண்டும்? சுகர் வந்திருக்கிறத பார்த்த உடனே ஜனகருக்கு இவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்கலாமே அப்படின்னு அவர் ஆசை வந்துருச்சு. இவனோ இவங்கிட்ட கேள்வி கேட்க வந்திருக்கிறான். இவருக்கு இவருடைய ஆனந்த நிலையை அவர் பார்த்து, அந்த குழந்தை முகம், அவன் தான் மகா தேஜஸில் கொஞ்சம் கூட அந்த கிளேஷம்னு சொல்லக்கூடிய ரேகை, துன்ப ரேகை இல்லாத இந்த ஸ்வர்ண ரேகையோடு இருக்கிறார். இந்த ஸ்வர்ண ரேகை தான் தேஜஸ், பிரம்ம வர்ச்சஸ். அந்த முகத்தை பார்த்த உடனே ஒரு பெரிய ஆனந்தமாக இருக்குது. பரிஜ்ஞாத ஸ்வபாவம் தம் சுகம் ச ஜனகோ நிருபக. பரிஜ்ஞாதம் ஸ்வபாவம் தம் சுகம் சஹ, அவனிடம் இருக்கின்ற இந்த சுகம், சுகம்னா சுகம்னு சொல்லலாம், சுகமுனி, சுகஸ்வரூபமாக இருக்கின்ற பரிஜ்ஞாத ஸ்வபாவம், அவனுடைய சுபாவத்தை அறிந்து கொண்டவராக, பரிஜ்ஞாதம்னா அறிந்து கொண்டவராக, அவனுடைய சுபாவம், அவன் நடங்கிற விதமும், விரல்களுடைய தன்மையும், உடம்புடைய நேர்த்தியும், அவன் முகத்தில் இருக்கிற அந்த புன் சிரிப்போ, கவலைன்றது சிறிதும் ஒரு நாளும் பார்க்காத அந்த முகத்தையும் அவர் பார்த்த உடனே ஆனீய முதிதாத் மனம அவலோக்கிய நானாமக. அந்த முதிதம் ஆத்மானம், முதிதம்னா உங்களுக்கு தெரியல, பதஞ்சலி சொல்லியிருப்பாரு, முதிதம் உபேட்சம், கருணா மைத்ரி முதிதம் உபேட்சம். அந்த முதிதம்னா எந்த ஒரு முகத்தில் சோகம் என்பதே இல்லையோ, மோகம் என்பதோ இல்லையோ, எந்த ஒரு மனத்தில் குழப்பமே இல்லை, இதுவா அதுவா. நிறைய பேருக்கு இதுவா அதுவாங்கிற குழப்பம் தாங்க முடியாத அளவு இருக்குது. இப்படி கேட்பாங்க, சரி லீவ் போடலாமா போடக்கூடாதா? அப்படி போடலாம். அப்புறம் இந்த ஹோட்டலா அந்த ஹோட்டலா, பக்கம் பக்கமாக இருக்குது. அப்புறம் ஹோட்டலில் போய் செலக்ட் பண்ண வர இதுவா அதுவா, ஒரே பொருள் அதுவா இதுவா, வெங்காயம் போட்டால் போடாமலா. இது வந்து இந்த புத்திக்கு தெளிவாகவே இல்லை.
நிச்சய புத்தியே இல்லை. இந்த நிச்சய புத்திக்கு தான் குசல புத்தி, தீர்மானமான புத்தி, விவசாய ஆத்மிகா புத்தி. தீர்மானம் புத்தியோடு இருக்கிறது. எப்போவுமே கடைக்கு போனால் தீர்மானம், இதுதான் வாங்கினா அது வரணும். வாங்கிறத விட்டுட்டு மீதியெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அது சொன்னனுங்க, இன்னொரு தடவை போயிட்டு வந்துடுறேன், இந்த தடவை போகாதீங்க, இன்னும் வேறு ஏதோ வாங்கிட்டு வருவீங்க. நிச்சய ஆத்மிகா புத்தி இல்லை. இந்த புத்தி எப்படி இருக்குதான்? முதிதம். எப்போது இந்த மனதில் சோகம் மோகம் ரெண்டும் இல்லையோ அந்த முகம் முதிதம் அப்படின்னு சொல்கிறார். முதிதம் முதிதம் முதிதமா ஆத்மானம். இங்கே ஆத்மானம்னா அந்த காரணத்தை சொல்லும். எந்த சொன்னோம் இப்போ? உளவியல் நானு சொல்லும். உளவியல் நானும் ஆத்மா தானே. அதனால் ஆத்மானம் ஆத்மனி பஷ்யதி. இந்த ஆத்மாவை கொண்டு அந்த ஆத்மாவை அறிந்தான். உளவியல் ஆத்மாவை கொண்டு உண்மை ஆத்மானை அறிந்தான். உளவியல் ஆத்மாவினால் உண்மை ஆத்மாவை கொண்டு உளவியல் ஆத்மாவில் ஆனந்தம் அடைந்தான். இதை தானே அவர் சொல்றார். ஆனீய அப்படின்னா முகம், ஆனனம்னா முகம், கஜானனம்னா வேழமுகம், ஆனனம், கஜானனம். ஆனீய முதிதம் ஆத்மானம். மனதில் இருக்கின்ற அந்த முதிதம், அது ஆனிய முகத்தில் இருப்பதை கண்டு ஆலோக்கிய அதை பார்த்து அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். நம்ம கேட்கலாம், நானாம் ஆக, நான் கேட்கலாமே அப்படின்னு அவர் நினைச்சிட்டாரு. அப்புறம் கேட்குறாரு, சம்சார ஆடம்பரமிதம் கதம் அவாப்யுதம் குரு. அந்த குழந்தை கேட்குறா, சம்சாரமும் ஆடம்பரமும் எப்படி அடைந்து விட்டார்கள் மனிதர்கள்? கதம் அவாப்யுதம் குரு. குரு எங்களுக்கு சொல்லுங்க. இப்போ யார் குரு? குரு இவன் பரம ஞானி, பிறக்கும் பொழுதே ஆத்ம ஞானி. இன்னொரு ஆத்ம ஞானி எப்படி பார்க்குறான் பாருங்க, குருவாக தான் பார்க்குறான். ஏன்னா இந்த விஷயத்தில் அவரு தான் குரு, ஆத்ம விஷயத்தில் இவர் குரு. அவர் ஆத்ம விஷயம் சொல்லக்கூடியவர் தான், ஏன்னா அவரும் பரமஹம்சர் தானே. அப்படி கேட்குறார். இப்போ நம்முடைய ஜனகருடைய பதிலுக்கு வருவோம். ஜனகர் கூறியதாவது, அவ்விஷயத்தில் இப்பொழுது நான் கூறுவதை கேளும் அப்படின்னு சொல்றார். ஜனக உவாச்ச ஸ்ருணு தாவத் இதானீம் துவம் கத்தியமானம் இதம் மயா, என்னிடமிருந்து மயா, துவம் நீங்கள், ஸ்ருணு கேளுங்கள், தாவத் இதானீம் இதை பற்றி. இதானியம்னா இப்போ நம்ம பேசுகின்ற சாப்டர். இதானியம்னா இதுவரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருந்ததை பற்றி. துவம் கத்தியமான தெரிந்து கொள்ளுங்கள். கத்தியமானம்னா தெரிந்து கொள்ளுங்கள், என்னிடமிருந்து. காணப்படுவது தோற்றம்தான், உண்மையில் இல்லை என்ற விழிப்பு ஏற்பட்டு மனதில் திருஷ்யம் கூட்டி விளக்கப்பட்டு பூர்ணத்துவம் ஏற்பட்டால் அதிலிருந்து நிவாரணம் என்னும் ஆனந்தம் பிறக்கும். அவர் எப்படி சம்சாரம் வந்ததெல்லாம் சொல்லலை, எப்படி ஆனந்தம் அதிலிருந்து விடுபடலாம். இந்த ஆடம்பரமும் இந்த சம்சாரமும், ஏன் இது ஆடம்பரம் சம்சாரத்தை சேர்த்தே சொல்கிறாரு இப்போ நம்ம மீமாம்சம் பண்ணுவோம். சம்சாரங்கிற வார்த்தை உபநிஷத்திலே இருக்குது. இதில் தான் நம்மளுடைய பெரியவர்கள்லாம் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, நாமெல்லாம் கண்டுபிடிச்சது இல்லை. அது சொல்லுது, ஆடம்பரங்கிறது அதில் தான் சொல்லுது. திருஷ்யம் நாஸ்தி இதி போதேன மனசோ திருஷ்யம் ஆர்ஜனம். இந்த சம்சாரமானது போதேன மனசா திருஷ்யம் ஆர்ஜனம்.
எப்படி உண்டாச்சுன்னா, காணப்படுபவை திருஷ்யம் எல்லாம் காணப்படுபவை யாவும் நாஸ்தி இது இல்லை என்று போதேன அறிந்து கொண்டதால், மனசோ திருஷ்யம் ஆர்ஜனம், இந்த மனமானது காணப்படுவதிலிருந்து விடுபடுகிறது. கேட்டது கேள்வி என்ன, பதில் என்ன? இவர்கள் இப்படி தான் பேசிக்குவாங்க. ரெண்டு பேருமே சொல்ல வந்தது என்ன, சொல்ல போகிறது என்னன்னு தெரிஞ்சவங்க தானே. நான் புரிஞ்சிட்டான் சம்சாரம்னா என்னன்னு இப்போ ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார். திருஷ்யம் நாஸ்தி இது, காண்பவை எல்லாம் பொய் என்று போதேனே அறிந்து கொண்டதனால் ஒருவன் மனசா மனதிலிருந்து திருஷ்யம் ஆர்ஜனம், காண்பவற்றிலிருந்து விடுபட்டவனாகிறான். இதில் என்ன பெரிய விஷயம்? காணப்பட்டது பொய் என்று தெரிஞ்சிடுச்சு, பாம்பு. திருஷ்யம் நாஸ்தி இது, நான் பார்த்த பாம்பு இல்லை என்று அறிந்ததால் போதேன திருஷ்யம் ஆர்ஜனம், அந்த பாம்பிலிருந்து அவன் விடுபட்டான். பாம்புலேருந்து விடுபடுறதுக்கு என்ன அர்த்தம்? பாம்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. இதுக்கு என்ன கஷ்டம்? பாம்புலேருந்து விடுபடுறதுக்கு மகுடி எடுக்கணுமா? வேற எந்தாவது பால் ஊற்றி அதை வளர்க்கணுமா? எதுவும் வேண்டியதில்லை. திருஷ்யம் நாஸ்தி இது போதேன. இப்போ இவர் சொல்கிறாரு, எது திருஷ்யம்னா என்ன? ரெண்டு தான் இந்த உலகத்தில் இருக்குது, இந்த பிரபஞ்சத்தில், சிருஷ்டியில். பகவான் சிருஷ்டி செய்ததை ஜகத்துன்னு சொன்னோம்னா, இந்த ஜகத்தில் ரெண்டு இருக்குதுங்க, அறிவும் அறியப்படுவதும். அந்த அறிவும் எப்படிப்பட்டதாக இருக்குது? அறிவற்றதும் அறிவுமா இருக்குது. இதை நம்ம ஆழ்ந்து இப்போ கொஞ்சம் யோசிப்போம். ஏன்னா திருஷ்யத்துக்கு போயிட்டோம். ஒவ்வொரு உபனிஷத்துமே போதும் ஒரு முழுமையான ஞானத்துக்கு. இங்கே மகா வாக்கியம் வந்துருக்கு. ரெண்டு இருந்ததுன்னு சொன்னேன். ஜகத்தில் அறியப்படுவது அறிவு. அந்த அறிவு எப்படிப்பட்டது? அறிவும் அறிவற்றதும். அறியப்படுவது எதுங்கிறதுக்கு நம்ம சந்தேகமே இல்லை. அறிவு எதுங்கிறது சந்தேகம் இருக்குது. இதெல்லாம் அறியப்படுவது, இது அறியப்படுவது, இது அறியப்படுவது, இது அறியப்படுவதுங்கிறோம். இதை அறிவதுன்னு சொல்லிட்டோம். இப்போ கை வச்ச இடத்துலேருந்து அறிவுடையது வந்துடுச்சு. இதெல்லாம் அறியப்படுவதாயிடுச்சு. உண்மையில் இங்கேயும் அறிவும் அறிவற்றதும் சேர்ந்துருது. நீ அறிவுன்னு எதை காட்டினியோ அதுவும் அறியப்படுவதாகிய அறிவற்றதும் அறிவும் கலந்ததார். இப்போ இதுதான் ஜகத். அறிவற்றது அறியப்படுவது, அறியப்படுவது அறிவற்றது நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? அறியப்படுவது எல்லாமே அறிவற்றது. ஆனால் அறிவுன்னு நீ சொல்றிய இல்லை, அங்கேயும் அறிவின்மை இருக்கிறது. அறிவின்மை இருக்கிறதுன்னா என்ன? ஜட சமூகத்தில் சேர்ந்த ஒரு அறிவு. ஏன்னா அறிவற்றது யாருக்கு சொந்தம்? ஜடத்துக்கு சொந்தம். அறிவுக்கு ஜட சொந்தம் இல்லை. ஆனால் ஜட சம்பந்தத்தினால இந்த அறிவு அறியாமையோடு கலந்ததுனால நீ நினைக்கிற அறிவு, இந்த உளவியல் நான், இந்த ஜகத்தில் உளவியல் நானும் உள்ள பொருளும் தானே இந்த இந்த அறியப்படுவதும் தானே இருக்குது. இந்த உளவியல் நான்லேயுமே ரெண்டு அம்சம் இருக்குது, அறிவும் அறியாமையும். அப்போ ஆத்மா இந்த ஜகத்தே இல்லாதது, அறிவும் அறியாமையும் அற்றதுவே. ஆத்மா அறிவும் அறியாமையும் அற்றது, அது உண்மை நான். இப்போ உண்மை நான் இங்கே இருக்க, உளவியல் நான் இரண்டாக பார்க்கிறது, நானும் உலகமும் என்று. ஏன் அப்படி பார்க்குதுன்னா, அந்த உளவியல் நானில் அறிவும் இருக்கிறது, அறியாமையும் இருக்கிறது. அந்த உளவியல் நான் யாரு? உண்மை நான். சுற்றி சுற்றி வந்துடுதே, ஒரே குழப்பமாக இருக்குதே. எப்படி உண்மை நானுக்கு உளவியல் நானாக வந்தது? அப்போ உளவியல் நான் வந்ததுக்கு காரணம் எது? அவித்யா. இல்லை, அவித்யா இருப்பதனால உளவியல் நானா? அப்போ அவித்யாவை கொண்டாந்து ஆத்மா சுமந்துக்கிட்டு
இனிமேல் நான் உளவியல் நான் ஆகவேன்னு சொல்லிச்சான். அப்படி தான் இந்த உபனிஷத்து தான் சொல்லுது, நான் இந்த ஜகத்தாக மாறுவேன் அப்படின்னு. அது வேணும்னு அறியாமையே உள்ளே போட்டுக்குச்சு, தெரிந்தே போட்டுக்குச்சு. அதனால் அது அத்தியாசம் இல்லை, அது அத்தியாரோபம். தெரிந்தே அறியாதவர் மாதிரி நடிச்சுக்கிட்டு அறிவை பெறுபவனாக தன்னை மாற்றிக்கொண்டோம், அது ஜீவன் ஆயிடுது. அப்போ ஜீவன் யாருன்னா அறிவும் அறியாமையும் உடையவன். அந்த ஜீவத்துவமும் இந்த சம்சாரமும் இந்த 2 நாளும் வருது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ திருஷ்யம் நாஸ்தி இதி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா, எதையெல்லாம் நீ கண்டாயோ அது காண்பவன் அல்ல, எதையெல்லாம் கண்டாயோ அது காணுகின்ற நீ அல்ல அப்படின்னு நம்ம பண்ணுறோம். இதைத்தான் ஜனகர் சொல்கிறார். அப்பா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், எதெல்லாம் நம்ம பார்த்துட்டோமோ திருஷ்யம், இன்னொன்றை பார்த்துட்டோமோ, இப்போ பார்க்குறவனோ பொய் தான்ப்பா. ஆனால் உண்மையிலே அங்கே 2 இல்லை. ஆனால் ஒருத்தன் பார்த்துட்டான், பார்த்ததுனால அவன் பார்த்தவன் ஆயிட்டான். இவன் பார்த்துக்கிறனால பார்க்கப்படும் பொருள் உண்டாயிடுது. இது பெரிய மாஜிக்காக இருக்குதுப்பா, இது மாயை. இந்த உண்மையை ஒருத்தன் போதேன அறிந்து கொண்டால் அப்புறம் அறிவிலிருந்தும் அறியப்படுவதிலும் அவன் விடுபடுகிறான், அறிவிலிருந்தும் விடுபடுறான். இனிமேல் அறியறதுக்கு என்னையா இருக்குது? என்னை தவிர நான் எதுக்கு என்ன அறியணும்? அது சுயம் பிரகாசம். அப்போ நான் அறிவுன்னு சொல்ல முடியாது, அதை சைதன்யம்னு நமக்காக சொல்கிறோம். அது என்னதுன்னு நான் யாரும் சொல்லுவார்? அனிர்வச்சனீயம், பிரம்மம் அனிர்வச்சனீயம். அறிவுன்னு சொல்ல முடியல, ஏன்னா அறிபவன்னு சொல்ல முடியல. அதே சமயத்தில் அறிவற்றதுன்னு சொல்ல முடியல பிரம்மத்தை. அப்போ அறிவற்றதுன்னு சொல்ல வேண்டாம் சார், அறிபவன்னு சொல்லலாமே, அதுவும் சொல்ல முடியாது. அறிபவன் எப்போ வருவான்? அறியப்படும் பொருள் இருக்கு. அப்போ பிரம்மத்தை என்னன்னு தான் சொல்கிறது? அறிவுன்னு சொல்ல முடியல, அது ஞானம்னு சொல்ல முடியல, பிரஜானம்னு சொல்ல முடியல. நமக்காக வேண்டிய உபனிஷத்து மனம் கருணை கொண்டது, நம்ம பாஷையில் பேசுது. அதனால் அறிவு 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 நம்ம சொல்லும்போதெல்லாம் எனக்கு ஒரு எப்போவுமே ஒரு நாக்கு தடுமாறுது. எப்படி நான் அறிவுன்னு சொல்வேன்? ஆனால் இவங்களுக்கு புரிய வைக்கணுமே, இவங்களுக்கு தெரிஞ்சது அறிவுங்கிற ஒரு வார்த்தை தானே அப்படின்னு நானும் அப்படி தான் கற்றுக்கிட்டேன். நான் அதையே நான் இப்போ உணர்றேன். அதனால் நான் அந்த ஆத்மாவை அறிவுன்னு சொல்லவே முடியல. ஆனால் எல்லா சாஸ்திரங்களும் அது அறிவுன்னு தான் பேர் வச்சுருக்காங்க, வேறு வழி இல்லை. நான் என்ன சொல்கிறேன்? இந்த ஆத்மாவை 2ஆக புரிஞ்சுக்குவோம், அத்தியாரோபம் பண்ணுவோம். ஒன்று உளவியலாக உள்ளத்துடன் உள்ளமாக இருக்கின்ற ஆத்மா, உள்ளம் நீங்கிய ஆத்மா. அப்போ ஆத்மா எப்படி உள்ளமாச்சு? இப்போ உள்ளமாக இருக்கல என்ன கஷ்டம்? அதுதான் சர்வசக்தி மத்துவம் தானே ஆத்மா. அது உள்ளமாக இருக்க முடியாதா? இருக்க முடியாதா? மண்ணால் ஒரு பானையாக இருக்க முடியாதா? ஒருத்தர் கேட்குறாரு, மண்ணுன்னு சொல்கிறீங்க, ஒரு பானையாக கூட உங்களால் ஆக முடியாதா? முடியும் தான் நினைக்கிறேன். பாருங்களேன் அப்படின்னு. அது பானையாக அப்படி ஆயிடுச்சு. கொயவன் கூட தேவையில்லை, அது ஒரு ஒரு ஸ்பெஷல் மண். அது பூர்வ ஞானத்தில் இருக்குது. பூர்வம் முன்னு பானையாக இருந்தது, அந்த மெமரி இருக்கிறதுனால அது ஆயிடுச்சு. இப்போல்லாம் சில மெட்டல் அப்படி இருக்குதான், மெமரி மெட்டல். அது ஒரு ஷேப்பை நம்ம உண்டாக்கிடணும். அப்புறம் அது ஹீட் பண்ணிட்டோம்னா அது எந்த ஷேப் ஒன்றா மாறிடும். மறுபடியும் ரீஹீட் பண்ணோம்னா பழைய ஷேப் போயிடும். அப்போ ஒரு பொருளை நம்ம வேறு மாதிரி மாற்றி உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் சூடு பண்ணோம்னா அந்த பழைய நிலைக்கு உள்ளே போயிடும். எப்படி உள்ளே போச்சுன்னு நமக்கு தெரியாது, எப்படி இந்த மாறுச்சுன்னு. அதாவது மெமரி மெட்டலுங்கிறாங்க. இப்போ வளையலை இருக்குது, நீங்கள் உடச்சி போடுங்க சார், என்ன வேணா பண்ணீங்க சார்னு சொன்னால் அவன் அடித்து இடித்து கோணல் மாடல் ஆகிடான். இவர் ஒன்றும் இல்லை, இன்னும் சூடு பண்ணார், அது பழையபடி வளையாயிடுச்சு. அப்போ ஒருத்தர் தேவையில்லை. இப்போ நம்மளுடைய ஆத்மா பூர்வ மெமரி அதுக்கு இருக்குது, சிருஷ்டியை தான் பண்ணிக்கிட்டே இருக்குது. அனாதி காலத்துலையும் சிருஷ்டிக்கிறதுனால பூர்வ மெமரி இருக்கிறதுனால பூர்வ ஸ்மிருதி
பிரத்யபிக்ஞா, அது பேர் அது பிரத்யபிக்ஞா. பூர்வ சம்ஸ்காரம், சம்ஸ்காரத்துக்கு வேறு மீனிங் கூட இருக்குது, சுத்தம் பண்ணுறதுன்னு. சம்ஸ்காரங்கிறது பழைய நினைவுகள். அப்போ ஆத்மாவிடம் பழைய நினைவுகள் இருக்குது, அதை கொண்டு அது சித்தமாக தன்னை மாற்றிக்கொள்கிறது. அப்படி மாறும். அப்போ இந்த பானை மண்ணுக்கு கொஞ்சம் உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்குறோம். என்னால் முடியுமே. எப்படி முடியும்? நான் பானை எப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மண்ணு சொல்லுது. பானை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். அது நினச்ச உடனே பானை ஆயிடுச்சு. அது நினைப்பே பானை. ஏன்னா மண்ணுக்கு என்ன செய்யணும் பானை ஆகிறதுக்கு? நினச்சா போதும் இல்லை? அப்படி தான் பிரம்மன் நினச்சா போதும் ஜெகத் உண்டாயிடுச்சு. ஏன்னா அது ஜெகத்தாக தான் எப்பவுமே இருந்தது. இப்போ ஜெகத்தை நினைவில் வச்சுக்கிச்சு. இப்போ மறுபடியும் நினச்சி பார்த்தோன்னு ஜெகத்தாயிடுச்சு. சம்சாரம் பண்ண அந்த மண்ணுக்கு எப்படி பானை ஆகிறது அதி சுலபமோ, நினைவு மாத்திரமே நினைச்சாலே அது பானை ஆகிடுதுன்னா, அந்த மெட்டல்லாம் இப்போ இருக்குது, மெமரி மெட்டல். நீங்கள் வேணால், நான் இந்த மெமரி மெட்டலை எழுதி 30-40 வருஷம் ஆகுது. கலைக்கதில் இதை பற்றி ஒரு ஆர்டிக்கலே எழுதியிருக்கிறேன். அந்த மெட்டலில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அதை வந்து சுருக்கமாக பண்ணி சின்னதாகிடுவாங்க. அதுதான் ஒரிஜினல் ஷேப்பு. அதை வந்து நீட்டை இழுத்து ஆணி அடிச்சிடுவாங்க. சூடு பண்ணால் போதும், அது பழைய ஷேப்புக்கு போயிடும், ரிவர்ட் ஆகிடும். இப்போ செல்ஃப் ஹீலிங் அப்படின்னு. இப்போ அந்த ஏரோப்ளேனில் ஸ்கின் இருக்குது, அதில் டேமேஜ் ஆகிடுச்சுனாக்கா அது சும்மா லைட்டாக அது ஹீட் பண்ணாலே போதும், அது பழைய நிலைக்கு போயிடும். இப்போ தெர்மல் கோட்டிங் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ரோபாட்லாம் கூட இருக்குது, அப்படி உடம்பு அடிபட்டுரும், சர்ன்னு அப்படியே குடிக்குமா. நல்லா சினிமாவில் பார்க்குறேன்ல, அதெல்லாம் அந்த மெமரி மெட்டல் தான். அது மாதிரி இந்த பிரம்மத்துக்கு ஜெகத்து மெமரியில் இருக்குது. நினைத்த மாற்ற ஜெகத்து தான் ஆகிடுது. நீங்கள் நினச்சோன்னா அப்படி ஆயிடுறீங்கள. அதை நினச்சா அது கூட பயம் ஆரம்பிச்சிட்டான். நல்லா இருந்தான், அது பார்த்தா அந்த நினைவு வந்துடுச்சு, உடனடியாக அவன் வந்து இது வேணும் வேணும்னு அழ ஆரம்பிச்சிட்டான். இவன் பயம் ஆரம்பிச்சிட்டான். நினைவே தன்னை அப்படி ஆக்கிடுது இல்லை, அவன் நினச்ச உடனே அவன் அப்படி ஆயிடுறான்ல. இந்த உளவியலுக்கு அப்படி இருக்குது. உளவியல் நான் நினைத்த உருவை எடுத்துருது. இந்த உளவியல் நான் உண்மையான நானில் நினைவு ரூபமாக இருக்கும்போது அவ்யக்தம், மாயா, பிரகிருதி அப்படின்லாம் பேர். அது மறுபடியும் நினைவு வந்துடுச்சுன்னா நினைத்து பார்த்த உடனே அதுவாக மாறிடுது. இதுலன்னா கஷ்டம். நாமளும் அதான் பண்ணுறோம். ஆத்மா நினைத்து பார்த்த உடனே உள்ளமாயிடும். நினைப்பே உள்ளம்தான். இங்கே பட்டாசு வெடிக்குது, சில இடத்துல இன்னும் வத்தி ஏறலை. அப்படி எனக்கு வந்துடுதுன்னா ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் சம நேரத்தில் அந்த பிரகாசத்தை அனுபவிக்கணும்னு எனக்கு பேராசையாக இருக்குது. இந்த பானப்படுவதெல்லாம் என் நினைவு தானே, அது எப்படி உண்மை பொருள் இருக்க முடியும்? கனவுல எவ்வளோ பொருளை நம்ம பார்த்தோம், அது ஒன்று கூட இப்போ எங்கள் கையில் இல்லை. அதனால் திட்டவட்டமாக சொல்கிறோம், கனவு பொய், காணதெல்லாம் அங்கே இல்லைன்னு சொல்கிறோம். கனவை நம்ம என்ன சொல்கிறோம்? நாஸ்தீதி போதேன அப்படின்னு சொல்லிட்டோம். திருஷ்யமானம், பார்த்திருந்தும் கூட, பார்த்தவனாக இருந்து கூட, திருஷ்யமானம்னா பார்த்தவனாக இருந்ததாலும் கூட அந்த பொருள் ஒன்று கூட இல்லை என்று நான் சத்தியம் போட்டு சொல்வேன். கனவில் பார்த்த ஒரு பொருள் கூட, ஒரு அணு கூட இல்லை அப்படின்னு எப்படி நம்மளால், அது திருஷ்யமானம், பார்க்கப்பட்டது என்னால் என்று எப்படி ஒருவன் அறிந்து கொண்டானோ அதேபோல் பார்க்கப்படுவது அத்தனையும் இல்லைன்னு சொல்லணும். கனவுலேருந்து வெளிவந்த பிறகு நீ சொல்கிற, நனவுல இருக்கும் பொழுதே நீ சொன்னால் அப்போ சம்சாரம் போயிடும்டா. ஜனகர் சொல்லிட்டார். திருஷ்யம் நாஸ்தி இது போதேன மனசா திருஷ்யம் ஆர்ஜனம். மார்ஜனம் அப்படின்னு சொன்னால், ஆர்ஜனம்னா மார்ஜனம்னுக்கு ஒரு வார்த்தை இருக்குது. இங்கே திருஷ்யம்னுக்கு இம் போட்டிருக்க, ஆர்ஜனம் போடுறாங்க. ஆர்ஜனா கூட்டி பெறுகிற இந்த சீமார், அது பேர் ஆர்ஜனம்னு சொல்லுவாங்க சில மொழியில். மாறும்பாங்க,
மார்ஜரம்ங்கிறாங்க. அந்த நிமிஷமே பார்த்த பொருளெல்லாம் இன்னும் ஊதுன மாதிரி போயிடுச்சான். அப்படி தானே இருக்குது. கனவுல எவ்வளோ பார்த்தோமே, ஒன்று கொண்டு வந்தீங்களா? முழிச்சுக்கிட்டீங்களே, கனவுக்கு போனீங்களே, அங்கே என்னென்னோ எடுத்தீங்களே, ஒன்று கொண்டாந்து கொடுக்கக்கூடாதா? நீங்கள் மட்டும் அனுபவிச்சிங்களே, ஏன்பா கனவுல அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறீங்களே? கனவு பார்த்தது அடையாளமாக ஒன்றாவது கொண்டு வந்துருக்கலாமே அப்படின்னா, ஒன்று கூட அங்கே இல்லையேப்பா. ஆனால் பார்த்தேங்கிறீங்க. ஆமாண்டா, பார்ப்பதெல்லாம் உண்மை இல்லைடா, பார்ப்பதனாலேயே உண்மை இல்லைடா. பார்ப்பதனால்தான் அது உண்மை இல்லை, ஏனென்றால் பார்ப்பவன் தான் உண்மை அப்படின்னு ஜனகர் சொல்லியிருக்கிறார். இந்த 3வது அத்தியாயத்தில் நடுவில் விட்டுருக்கணும். அப்போ அடுத்த வாரம் நம்ம